இயக்குனர் மோகன்ஜியோட திரௌபதி 2 படம் 10 கோடிக்கும் மேல பட்ஜெட்ல தயாரிக்கப்பட்ட ஒரு படம். ஜனநாயகன் தள்ளி போனதும் பல படங்கள் குவிஞ்சுது. அதுல திரௌபதி 2 படமும் ஒண்ணு. மோகன்ஜி படம்னாலே ரிலீஸ் ஆகும்போது சர்ச்சைகளும் விவாதங்களும் வர்றது வழக்கமான ஒண்ணு. ஆனா இந்த திரௌபதி 2 படத்துக்கு அப்படி கூட எதுவும் அமையல. வரலாற்று சரித்திர கதைக்களத்துல ரிச்சர்ட் ரிஷியை வச்சு 3வது முறையா கூட்டணி அமைச்சாரு. ஆனா 10 கோடிக்கும் மேல உருவாகி தமிழ்நாட்டுல வெறும் 1.5 கோடி மட்டுமே வசூல் பண்ணி இருக்கிறதா பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் சொல்லுது. தொடர்ச்சியா தான் இப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் தான் என்னோட படமும் இந்த சமூகத்துக்கு ஆதரவா தான் இருக்கும் அப்படின்னு ஓப்பனா சொல்லி படம் எடுக்கிற ஒரு இயக்குனர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் பழைய வண்ணாரப்பேட்டை படம் மூலமா அறிமுகமானாரு. அந்த படம் வந்ததே பலருக்கும் தெரியாது. அதுக்கப்புறமா மண்ணும் பொண்ணும் ஒண்ணுதான் அப்படின்னு பெரிய சர்ச்சையை கிளப்பி திரௌபதி படம் மூலமா பெருசா பிரபலமானாரு. அவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியில லட்சங்கள்ல தயாரிக்கப்பட்ட திரௌபதி 15 கோடி வரைக்கும் வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகுச்சு. அதுக்கப்புறம் சேம் ரிச்சர்ட் ரிஷியை வச்சு ருத்ர தாண்டவம் படத்தை எடுத்தாரு. இந்த படம் 2 கோடி பட்ஜெட்னு சொல்லப்படுது. மொத்தமா 10 கோடி வரைக்கும் வசூல் பண்ணிச்சு. பாக்ஸ் ஆபீஸ் வசூல்ல சூப்பர் ஹிட் ஆகுச்சு. அதுக்கப்புறமா பாகாசுரனை செல்வராகவனை வச்சு எடுத்தாரு. ஆனா இந்த பகாசுரன் வெறும் 3.30 கோடி மட்டுமே தமிழ்நாட்டுல வசூல் பண்ணி பிளாப் தான் ஆகுச்சு. இந்த பகாசுரன் தோல்வியை ஓப்பனா மோகன்ஜி படம்னாலே இப்படிதான் அப்படின்னு சித்தரிச்சு ஓடாம பண்ணி அதுல வெற்றியும் கண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டும் போட்டிருந்தாரு மோகன்ஜி. இப்ப திரௌபதி 2 படமும் தோல்வியை சந்திச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறமும் தன்னோட ஐடியாலஜில இருந்து வெளியே வந்து எல்லாருக்குமான படமா மோகன்ஜி எடுப்பாரா அப்படின்றதே கேள்வியா இருக்கு.